ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/7/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை மேல் நோக்கு நாள், உலக கருவியல் தினம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம், இருப்பு 4 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு. நட்சத்திரம் இன்று மாலை 5:57 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:48 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. நாம யோகம் இன்று காலை 9:05 வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 1:48 மணி வரை நாகவம், அதன் பின்பு பிற்பகல் 1:23 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:57 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இந்த மூலம் பூராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை பெரிய பாக்கியம். என்னென்னா புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ. அனைத்து ராசி அன்பர்கள், மேஷம் ரிஷபம் யாராக இருந்தால் அந்த 12 ராசிக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. மனசில் இருக்கிற இந்த கவலைகள்லாம் குறையுதா இல்லையா பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்றதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். அதேமாரி இன்றைக்கி பிரதமை அப்படின்னாலே பாட்டியம்மைன்னு சொல்லுவா. இந்த கிராமத்து சைடு எல்லா இடத்துலையும் பெரியவங்கள்லாம் என்ன இது என்னென்னா, அமாவாசைக்கு அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வர்றது பிரதமை. இந்த பிரதமையில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் பண்ணப்படாது. அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் பண்ண மாட்டா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன அப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்போது பண்ணலாம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னது? பூஜைகள், புனஸ்காரங்கள், மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எனக்கு மந்திரமே தெரியாது சுவாமி, நான் அந்த இதெல்லாம் எடுத்துக்கல. தாராளமாக அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. மந்திரம் சொன்னால் தான் ஒருத்தன் சொர்க்கலோகம் போவான் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. புரியுறதா? மந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட ஆன்மா சுத்தமடைகிறதுக்கு. என்ன, நம்மளோட ஆன்மா சுத்தமாக இருந்தாலே எந்த மந்திரமும் தேவையில்லை. புரியுறதா? அப்போ இந்த மந்திரம் அப்படின்னாலே என்ன? ஒன்றுமே இல்லை, சாதாரண ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் கம் கணபதே நமக, சரவணபவாய நமக, சாரபேரமேஸ்வராய நமக, சரபேஸ்வராய நமக, நரசிம்மாய நமக, ஹயக்ரீவாய நமக, எவ்வளோ இருக்குது. அதனால் அதில் ஒரு மந்திர ஜபம் ஒரு 108 தடவை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். அப்படியும் இல்லையா சுவாமி, உங்கள் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. புரியுதா? கந்தசஷ்டி கவசம் அது அப்படியே நல்ல இல்லையா, உங்களுக்கு தெரியலையா? அந்த ஒளிநாடாவை போட்டு விட்டுருக்காங்க. அந்த இதை யூடியூப்லேயே இப்போ நிறைய பேர் போட்டின்னு இருக்கா. அழகாக அந்த கந்தசஷ்டி கவசத்தை போடுங்க. அற்புதமான அந்த மந்திர சிவம் உங்களுக்கு வீட்டில் ஒரு சுபிக்ஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரியா? அதனால் அந்த மந்திர ஜபத்தை மட்டும் பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார், ஆட்சி அமைத்து இருக்கார். ஏன்னா கடகராசி அவரோட சொந்த வீடு. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப உத்வேகமாக இருக்கும், வெகு நுணுக்கமாக இருக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களான்னு. எல்லாருக்குமே சொல்கிறோம். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அதி அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுல கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் அருகில் உள்ள புற்றுக்கோவில் சென்று அம்பாளையும் நாகர் வழிபாடும் செய்வது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மன சஞ்சலங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதம். ஏன்னா சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் நினைத்த வண்ணம் சில அற்புதமான வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்து நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வினையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிப்பதற்கு என்ன வழி உண்டு என்பதை பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகங்கிறத விட ஒரு மனோதைரியம் அதிகமாக இருக்கும். இதை என்னால் படித்து வெற்றியடைய முடியும் என்ற சிந்தனை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால அருகில் உள்ள புற்றுக்கோவில் சென்று அம்பாளையும் நாகரையும் வழிபாடு செய்வது மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களது மனச்சஞ்சலங்கள் தீரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. சரியா? மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கார். ஆட்சி கண்டிப்பாக உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அடையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த வருமானம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் அற்புதமாக சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அருகில் உள்ள புற்றுக்கோவில் சென்று அம்பாளையும் நாகர் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. அந்த அரிசியை கையில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக
இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக காம்பவுண்ட் வச்சாலும் வெளியில் போட்டிருக்கோம். எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான். சாதாரணமாக ஜென்மராசியில் சந்திர பகவான் மனோகாரகன் இருந்தாலே மனசில் ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு வித விரக்தி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் ஆட்சிங்கும் போதே கண்டிப்பாக அவர் நல்லது தான் பண்ணுவார். புரியுதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். அதேபோல் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று நாகரையும் அதே சமயம் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. ஏன்னா இந்த உங்கள் கடகராசியில் தான் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் ஆதிசேஷனோட நட்சத்திரம். கண்டிப்பாக இன்றைக்கி மறக்காமல் இந்த கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரும் போகிறது ரொம்ப விசேஷம். ஆயில்யம் நட்சத்திரம் மறக்காமல் போயிடுங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானாதிபதி அயன சயன போகஸ்தானத்திலே இருக்கார் சந்திர பகவான். இன்றைக்கி ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்க நேரிடலாம். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறிய அளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும். அதே சமயம் வெற்றி நடை போடுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்டிருந்த அந்த விருப்ப ஓய்வு இடமாற்றம் அதை பற்றிய சில சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மருத்துவ செலவுகள் சில ஏற்படலாம். அதே மாதிரி இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும். அதே சமயம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையம் நாகர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் உள்ள சஞ்சலங்கள் தீரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார். இன்றைக்கும் அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியங்கள்லாம் முடிகிறதுனாலே நீங்கள் கேட்ட அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சலுகைகள் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக அமையும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே சமயம் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அருகில் உள்ள
புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகர் வழிபாடும் மேற்கொள்வது நல்லது. இன்றைக்கி அது பண்ணுறதுனாலே உங்களுக்கு மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் தீரும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இன்றைக்கி இருக்கார். அற்புதம். பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இதை அடித்து இன்றைக்கி முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போ எந்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகிறதோ அந்த விஷயம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். சரியா? உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி. அதே சமயம் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி அடையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகரையும் வழிபாடு செய்வது உச்சிதம். அதே மாதிரி நீங்கள் அந்த வழிபாடு பண்ணுறதுனாலே உங்கள் மனக்குறைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதம். ஏன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரபகவான் வந்துவிட்டார். அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு குறையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. சச் என்னபடி போயின்னு இருக்கோ அதேபடி போயின்னு இருக்கோம். ஒன்றும் பாதகம் கிடையாது. சரியா? ஆனால் கான்சன்ட்ரேஷன் வேணும். அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி படிப்பில் இருந்த மந்தத்தன்மை கண்டிப்பாக அகலும். ஒரு உத்வேகத்துடன் அழகாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு மனக்கிலேசங்கள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். அதே சமயம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகரையும் வழிபாடு செய்வது மனதில் உள்ள குறைகளை தீர்க்கும். உங்கள் வாழ்வில் இனிமையான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிலேயே ஆட்சி அமைக்கிறார். ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காதனாலும் இந்த பண வரவில் கொஞ்சம் அப்படி இழுபறி இருக்கும். அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகள் அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதுக்கே கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்காது. வேறு ஒன்றும் இல்லை. கையில் காசு இருக்கும், பர்ஸில் காசு இருக்கும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த எல்லாம் இருக்கும். ஆனால் போய் வாங்கிட்டு வரணுமே, அதுக்கு உடம்பு சாதகமாக இல்லையே, அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணம் கண்டிப்பாக வண்டி எடுக்கும்போதே ஏனோ தானோன்னுலாம் செய்யக்கூடாது. இந்த எனக்கு தான் தெரியும் அப்படியே நான் அப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். தனுசு ராசி அன்பர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நேரம் காலம்னு வரும்போது அந்த ஒரு எண்ணம் வந்துடும். கரெக்டாக? அதனால் இன்றைக்கி வாகனம் வெளியில் எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, பின்னாடி யாராவது வராங்களா, அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் வேணுமே, எல்லாம் எடுத்துக்கணும். முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸு அது இது எல்லாமே எடுத்துட்டோமா இல்லையான்னு பார்த்துக்கணும். சரியா? அதேமாரி ரோட்டில் போகும்போதும் கவனமாக பார்த்து ஓட்டிகிட்டு போகணும். சரியா? இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். சரியா? நான் சொல்ல வேண்டிய கடமை, அதனால் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் பேசுகிற வார்த்தைகளில். ஏன்னா நம்மளே ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரிலாம் வரலாம். அதனால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதனாலே
கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறனால கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரிகமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் சில அற்புதமான காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். அதே சமயம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகர் வழிபாட்டையும் மேற்கொள்வது உச்சிதம். சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சந்தோஷமான சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கும் ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசியை பார்த்தாலே சந்தோஷம். ஏன்னா சந்திர பகவான் தாயார் வழி, அதனால் தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி தாயார் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. தாயாரோட ஆசீர்வாதம் இன்றைக்கி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதேமாரி இன்றைக்கி வாழ்க்கை துணை உங்களை ரொம்ப புரிஞ்சுட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சில காரியங்கள் டக்குன்னு முடியும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நடைபெறும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். அதே சமயம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகர்களையும் வழிபாடு செய்வது உச்சிதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகிரவன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல பகிரவன ரோகாதிபதி. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறைவதற்கு சில வருமானங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இல்லத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் கொஞ்சோண்டு ஜாகரி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். அதே மாதிரி இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகர் வழிபாடும் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப உச்சிதம். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார். ஆன்மீக எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காவது போயிட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு தாட் இருக்கும். அதேமாதிரி கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும்.
படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். அதே சமயம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அருகில் உள்ள புற்றுக்கோயில் சென்று அம்பாளையும் நாகர் வழிபாட்டினையும் மேற்கொள்வது மிகுந்த உச்சிதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். உங்கள் மனதில் உள்ள குறைகள் தீரும், பிரச்சனைகள் குறையும், எடுத்த காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.